முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்விடம் மனிதர்களிலேயே மிகவும் மோசமானவனாக இரட்டை முகம் உள்ளவனை காண்பீர்கள் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். அவன் இவர்களிடம் செல்லுகின்ற பொழுது ஒரு முகத்துடனும் அவர்களிடம் செல்லுகின்ற பொழுது இன்னொரு முகத்துடனும் செல்லுகின்றான். இந்த இடத்தில் இரட்டை முகம் உள்ளவன் துல் வஜிஹைன் என்று சொல்லுவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் நயவஞ்சகனை, முனாஃபிக்கை இது குறிக்கின்றது என்று சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். பரஸ்பரம் பகைமை பாராட்டி கொண்டிருக்கின்ற இரண்டு பிரிவினர்களுக்கிடையில் ஒவ்வொருவர்களிடமும் சென்று அவர்களை போற்றி மற்றவர்களை தூற்றுவதை வழக்கமாக கொண்டவனை இது குறிக்கின்றது. இதன் மூலமாக இரண்டு பிரிவினர்களுக்கிடையேயும் இலாபம் அடைய முற்படுகின்ற இவனுக்கு சொந்த முகம் என்பது கிடையாது. இரண்டு பிரிவினர்களுக்கிடையே ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த பகைமை தீயில் இவன் மேலும் எண்ணெயை ஊற்றுகின்றான். கொழுந்து விட்டு எரியும் நெருப்பில் அவர்கள் சாம்பலாக இவன் குளிர் காய்கின்றான். எனவேதான் கியாமத்தில் இவன்தான் மனிதர்களிலேயே மிகவும் மோசமான நிலையை அடையக்கூடியவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். மற்றொரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த உலகத்தில் இரட்டை முகத்தோடு இருக்கின்றானோ அவனுக்கு கியாமத்தில் நெருப்பாலான இரட்டை நாக்குகள் கொடுக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அதே நேரத்தில் பகைமை பாராட்டி கொண்டிருக்கும் இரண்டு பிரிவினர்களையும் ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஒவ்வொரு பிரிவினர்களிடமும் சென்று அவர்களையும் பாராட்டி மற்ற பிரிவினர் மீது நல்லெண்ணம் ஏற்படுமாறு பேசுவது என்பது தவறாகாது. மாறாக இது வரவேற்கப்படும் ஒரு நல்ல விடயமாக இது பார்க்கப்படுகின்றது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் இரண்டு முகம் உள்ள அந்த துல் வஜிஹைன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த முனாஃபிக் தனத்தை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்தருள்வானாக.